கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிங்க அடுப்பு செய்யறதுக்கு பள்ளம்லாம் தோன்றாங்க. தம்பி ஜீவா வந்திருக்காரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பாலாஜியும் வந்திருக்காரு. அவரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் கேப்சிகமாக கட் பண்ணுறாரு, குடமிளகா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்கிற மாதிரி பிளானு நம்ம இப்போ அட்வென்ச்சரில் இப்போ கேம்பிங் போடுற இடத்துல. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நான் வந்து சிக்கன் சுக்காவுக்கு ரொம்ப பெரிய வெஜிடபிள்ஸ் போடாமல் வெறும் சிம்பிளாக வெரி சிம்பிள் மெத்தடில் செய்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் போடுற மாதிரி நம்ம இப்போ டிஷ்ஷஸ் வந்து இப்போ நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து காட்டு ஊரில் இருக்கிறோம். ஸோ அதுதான். ஸோ வீடியோலாம் வந்து பார்க்குறோம் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாலாஜி வந்து இப்போது ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான். அடுத்தது சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு குண்டானில் போட்டு கிண்டுற அளவுக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். சரிங்களா? ஸோ எல்லோரும் மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயம்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய புது ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் சமைக்கிறது, அப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்றது எல்லாம் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? எல்லோரும் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நீங்கள் பண்ணுற புது கமெண்ட் எல்லாம் வச்சு தான் நான் புது டிஷ்ஷஸோ இல்லை வேறு எதனா கூட செஞ்சு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சுருப்போம். என்ன கான்செப்ட்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் சரௌண்டிங்கில் வந்துருக்குறோம். இங்கே வந்து நாங்கள் வெளியவே சிக்கன்லாம் வாங்கினோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காட்டு பகுதியில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி நான் என்னுடைய தம்பிங்கெலாம் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ தம்பி ஜீவாலாம் வந்திருக்காரு. ஸோ எல்லோரும் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எல்லோரும் பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் லொக்கேஷன்லாம் காட்டுறேன், நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் நம்ம சரௌண்டிங்கு. ஸோ இந்த இதை தான் நம்ம வந்து போட்டு சிக்கன்லாம் இருக்குது. நான் இன்னும் நிறைய வீடியோ காட்டுறேன், பாருங்கள். வீடியோ யாரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயம்லாம் சொல்லுங்கள். நாங்கள் இன்னும் நிறைய போஸ்ட்லாம் போடுறோம் வீடியோ மூலமாக. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்ததாக இப்போது வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம சமைக்க வேண்டியது தான், சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பு நல்லா எரியுது. இப்போ பாத்திரத்தை கொண்டு வர போகிறோம். பாத்திரமும் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி என்னென்ன ப்ரிப்பரேஷனில் என்னென்ன போட போகிறோன்றதை பார்த்துக்கோங்க. முதல்ல எண்ணெயை ஊற்றுறாரு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இப்போது ஆட் பண்ணணுன்ட்டு நம்ம இப்போது பார்த்துக்கலாம் வீடியோவில். ஆளாளுக்கும் ஒன்று போடுறாங்க. லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து தம்பி போடுறாங்க. சரிங்களா? இப்போ போட்டு அதை கொஞ்சம் ப்ரௌனிஷாக, லைட் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். ஸோ அதுதான் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எண்ணெய் இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கொதிக்கிறதுக்கு. கொஞ்சம் நல்லா பாயிலிங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதா இருக்கும். இப்போ எண்ணெய் கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ முதல்ல போட போது வந்து வெங்காயத்தை போடுறா போல் நம்ம தம்பி பாலாஜி அவர்.
காட்டு உள்ள நல்லா ஜாலியாக இருக்குதுங்க கைஸ். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஒரு லைட் ப்ரௌனாக வரா மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனியாக கொஞ்சம் வதக்கணும். ஹீட்டு கொஞ்சம் ஏற்றுறாங்க ஒரு பக்கம், இன்னொரு தம்பி. இப்போ ஹீட்டு ஏற்றினதும் இப்போ ப்ரௌனாக மாறுது. இப்போது வெங்காயத்தினுடைய கலரு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போது வெங்காயம் வேறு போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துன்னு வர போகிறாங்க. இப்போ தம்பி பாலாஜி தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட போகிறாரு. இப்போ வெங்காயத்தை நசுக்கி பார்க்குறாரு வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இப்போ கலரும் ப்ரௌனிஷாக மாறிடுச்சு வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வதக்குனதுக்கப்புறம் நல்லா தெளிவாக வெந்துடுச்சு வெங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வெங்காயம் கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்குது, இன்னும் கூட வேகணும். அதுதான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் இப்போ இன்னும் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குலன்னு ஆகிற மாதிரி ஆகிடும் வேக. பாக்கெட்டில் இருக்கிறது மொத்தத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறோம் நம்ம. அதுதான் இப்போ நல்லா வேக ஆரம்பிக்குது. வெங்கி தம்பி வந்து இப்போ வந்து நெருப்பை வந்து அதிகமாக்கினுக்கிறார். இப்போது நெருப்பு சூடு ஏற இப்போ வேகமாக இப்போ கருகிற மாதிரி ஆகுது. ஆக்சுவலி கருகக்கூடாது, கருகுதுன்னா தீயக்கூடாதுன்னு சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ தீயத்துக்கு முன்னாடி கடன்னு வதக்கிடணும். அடியும் பிடிக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சதுனா நமக்கு அந்த டேஸ்ட்டு வராது. இது சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு. ஸோ அதனால் அடி பிடிக்கிறதா கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லைட்டாக தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு மசாலாங்க, கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு ஸ்டார்டிங்க்கு இப்போத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுற மாதிரி போடணும். ஸோ ஆனால் நாங்கள் இப்போ எல்லாம் வெஜிடபிள்ஸாக அதில் போட்டுடுறோம். இப்போ வெஜிடபிள்ஸ்னும் போது இப்போ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம், அப்புறம் இந்த வெங்காயம்லாம் போட்டோம். இப்போ வந்து தக்காளியும் கேப்சிகமும் போட்டு நல்லா வதக்குறோம். ஹீட்டு ஏற்ற இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சதுக்கப்புறம் தான் நிறைய வேலையாக இருக்குது. இப்போ இன்றைக்கி ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு காய்ஸ். நான் தம்பிங்க, அப்புறம் ஊரில் வந்த தம்பிங்க எல்லோரும் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். மொத்தம் நாங்கள் வந்து 5 பேர்கிட்ட வந்திருக்கோம். ஸோ 5 பேரை நீங்கள் காட்டு உள்ள தான் ஃபுல் மஜா மஸ்தி தான். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் இப்போ வேக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். தண்ணியை ஊற்றிட்டு சிக்கனை போட வேண்டிய வேலை தான் அடுத்தது. இப்போ மசாலா பவுட்ரு போட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ சிக்கன் மசாலா தூள் வந்து இப்போ போடுறோம் நம்ம தேவையான அளவு. இப்போ நமக்கு தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கணும், காரம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. மசாலாவோட காரமும் மிளகாத்தூளினுடைய காரமும். இப்போ தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம் தேவையான அளவு இப்போத்துக்கு. இப்போது அடுத்தது இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும். இப்போ அடுத்தது தண்ணி பத்தலை, ஸோ அதனால் தண்ணி ஊற்றுறோம். நம்ம பார்க்குறதுக்கு சுக்கா மாதிரி தெரியல, குழம்பு மாதிரிக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறி போட்டுக்கும். இப்போ கறியை போட்டுட்டு இப்போ நல்லா பெரட்டி எடுக்கணும்.
கைஸ் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற தம்பிங்கெல்லாம் புலம்புறாங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டா பயங்கரமாக இருக்கும் முன்னாடியே. இப்போ எல்லாம் பெரட்ட ஆரம்பிச்சாச்சு. கறி இப்போ வேக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ மிளகாத்தூள் போடுறோம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்குன்ட்டு நம்ம வீட்லேயே அரைச்சி செஞ்சோம் மிளகாத்தூளை. ஸோ அதனால் இது வந்து வீட்டு டேஸ்ட்டு மிளகாத்தூளுன்றதுனால கொஞ்சம் ஸ்மெல்லு சும்மா கமன்னு வரும். ஸோ அதனால் இப்போ அந்த மிளகாத்தூளை நம்ம போட்டிருக்கோம் தேவையான அளவுன்ட்டு. இப்போ கரம் மசாலாவும் இந்த மிளகாத்தூளும் இப்போ அடுத்தது உப்பு போடுவாங்க, தேவையான அளவு போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தம்மில் மூடி வச்சிடறாங்க. இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம வெங்கி தம்பி இப்போ அடிக்கடி கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் அனல் அதிகமாக்குறதுனால பாலாஜி தம்பிக்கு கண்ணு எரியுது புகை தாக்கி. அதனால் வந்து அவர் லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ வளர்த்திட்டே இருக்கார் சிக்கனை பெரட்டும் போது கண்ணில் ஆவி அடிக்குதுன்னு. ஸோ அதுதான் இப்போது ஃபன்னாக இருக்குதுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, டைம் போதே தெரியலை. அவ்வளோதான், இப்போ வந்து கறியை பெரட்டியாச்சு, தம்மு போட ஆரம்பித்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் காய்ஸ். நல்லா கம்மன்னு எரியுது நெருப்பு. வாசனை வருது ப்ரோ. தப்பே சாப்பிடலாம்டா. எத்தனை பேர் சாப்பிடுவோம்? ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு காட்டு உள்ள கேம்பிங் மாதிரி போட்டுக்கிறோம். ஃபுல்லாக சிக்கன் சுக்கா சாப்பிட்ற மாதிரி. ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். தம்பிங்க எல்லாம் வந்துக்கிறாங்க. எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஒருத்தர் பத்துனுக்கிறாரு, சாம்சன் அப்புறம் பத்துனுக்கிறாரு, பாலாஜி நின்றுக்கிறாரு, ஜீவா தம்பியும் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ எல்லோரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.